பாண்டியர்களின் தங்க சிம்மாசனத்தின் ரகசியம் பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த வரலாறு. வணக்கம். சொல்ல மறந்த கதையில் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறது பெரிய வரலாறுகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செய்தி. அது ஒரு வரியாக கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த வரியை குறித்து நமக்கு விரிவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கதையை தான் நான் சொல்ல போகிறேன். பாண்டியர்கள் வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாண்டியர்கள் தான் தமிழ்நாட்டில் இந்த மூவேந்தர்களில் மிக நீண்ட காலமாக ஆட்சி பொறுப்பில் நீடித்தவர்கள். ஏன்னா சேர சோழ பாண்டியர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதில் சேர வம்சம்தான் முதல்ல மறைந்தது. அதன் பிறகு சோழ வம்சம் மறைந்தது. பாண்டியர்கள் மூன்றாவதாக மறைந்தார்கள். ஏன்னா அவங்க தான் நீண்ட காலம் ஆண்டார்கள். அதனால சேர சோழ பாண்டியர்னு சொல்லுவோம். அப்படி பாண்டியர்கள் நீண்ட காலம் ஆண்டபோது அவங்க தங்களுக்குள் ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அந்த வழக்கங்கிறது வரலாற்றில் சொல்லப்படாத ஒரு கதை. பாண்டியர்கள் அரசாட்சி புரிந்தார்கள் மதுரையிலிருந்து அப்படின்னு. சரி, பாண்டியரோட அரண்மனை மதுரையில் எங்கே இருந்தது? இது வரலாற்றில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்க? நெடுக நீண்ட காலம் மதுரை அவர்களுடைய தலைநகரமாக இருந்தது. ஆனால் மதுரையில் அவங்களுடைய அரண்மனை எங்கே இருந்தது? இப்போ அதை எங்கே காணும்? மதுரையில் இப்போ மாடக்குளம் கண்மாயின்னு ஒன்று இருக்கிறது. அந்த கண்மாயை ஒட்டிய இடத்திலே தான் அவர்களுடைய அரண்மனை இருந்தது. அங்கே இன்னும் இடிபாடுகள் இருக்கக்கூடும். அதில் ஒரு அகழ்வாராய்வு நடத்தினால் அங்கே பாண்டியர்கள் அரண்மனைக்கான தடயம் கிடைக்கக்கூடும். அதுதான் பாண்டியர்கள் அரண்மனை இருந்த இடம். இன்றைக்கு இருக்கிற மதுரையும் மதுரை மாநகரம் கோயிலும் அது பாண்டியர்களின் அரண்மனையாக இருந்ததில்லை. முதல்ல மதுரை நகரம் தோற்றுவிக்கப்பட்ட போது இப்போ மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குதுல்ல, அந்த கோவில் தான் பாண்டியர்களின் அரண்மனையாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அதன் பிறகுதான் அது கோவிலாக மாற்றப்பட்டிருக்கும். சொக்கநாதருக்கான சன்னதியாக பிறகு மாற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயக்க மன்னர்களின் ஆட்சிக்கு பிறகு அதில் மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை விரிவாக சொல்லிட்டு இருக்க வேண்டாம். இப்போது அந்த அரண்மனை, அதன் பிறகு பாண்டியர்கள் தங்கள் அரண்மனையை மாடக்குளம் கண்மாய்க்கு அருகே கட்டினார்கள் அப்படின்னு இருக்குது. இந்த அரண்மனைக்கு என்ன பேர் தெரியுமா? மானாபரணன் மாளிகை அப்படின்னு பேர். மானத்தை ஆபரணமாக அணிந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு மானம் பெரிது. மானம் இழந்தால் உயிர் வாழ மாட்டார்கள் பாண்டியர்கள். அதான் பாண்டிய நெடுஞ்செழியன். நீங்கள் கண்ணகி கதையை பார்த்தீங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனுங்கிற ஒரே ஒரு மன்னன் தான் தான் நீதி தவறிவிட்டேன் அப்படின்னு அறிஞ்சவொடனே அடுத்த நிமிஷம் உயிர் போயிடும். இங்கே அவங்க பாண்டியர்கள் தங்களை மன்னர்கள் சக்கரவர்த்திகள் அப்படின்லாம் அழைச்சிக்கவே இல்லை. அவங்க தங்களை காவலன்னு சொல்லிக்கிட்டாங்க. காவலன் தான் சொல்லிக்கிட்டாங்க. காவலன் என்ன? காப்பாற்றுகின்றவர், மக்களை காப்பாற்றுகின்ற காவல்காரன். மன்னகம் காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது. இது சிலப்பதிகாரத்தில் இருக்கிற வரி. பாண்டிய நெடுஞ்செழியன் சொன்னது. மன்னகம் காக்கும் தென்புல காவல் என் முதல் பிழைத்தது. இந்த வரியை உணர்ந்து பாருங்க. இந்த மண் பரப்புல, இந்த பூமியில தென்பகுதியை காவல் காக்கின்ற அந்த பொறுப்பு என்னால் கெட்டு போய்விட்டது. அப்போ அவன் மன்னனா தன்னை நினைக்கல. யோசிச்சு பாருங்க. பாண்டியர்களுக்கு இருந்த நல்ல குணம் அதுதான். அதனாலதான் அவங்க இந்த மானம் போயிருச்சு அப்படின்னா உடனே இறந்தார்கள். அது பாண்டியர்களுக்கு இருந்தது. அதனால அவங்களுடைய அரண்மனைக்கு பேர் மானாபரணன் மாளிகை அப்படின்னு பேர் அதுக்கு. சரி, அவங்க அந்த அரண்மனையில் உட்கார்ந்து ஆண்டாங்க. அப்படி ஆளும்போது அவர்களுக்கான சிம்மாசனம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படி அவர்களுக்கான சிம்மாசனம்னு ஒன்று இருந்தது. அந்த சிம்மாசனத்திற்கு பெயர்களும் இருந்தது. அந்த சிம்மாசனத்தின் ஒரு சிம்மாசனத்தின் பெயர் மழவராயன் சிம்மாசனம், இன்னொன்றுக்கு பேர் முனையத்தரையன் சிம்மாசனம்னு பெயர். அரசர்கள் முடிசூடுகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். ஒரு அரசர் முனையத்தரையன் அரண்மனை அரியாசனத்தில் இருந்து அரசாண்டால் அடுத்து வரக்கூடியவர் மழவராயன் அரியணையில் அமர்வார். சரி, மழவராயன்னா என்ன, முனையத்தரையன்னா என்ன, ஏன் அதுக்கு பேரு? மழவராயன் அப்படிங்கிறது பாண்டிய மன்னர்களின் தளபதிகளாக இருந்தவர்கள். பாண்டிய படையில் சிறப்பாக பணியாற்றியவர்கள். அவர்களுக்கு பாண்டிய மன்னர்கள் கொடுக்கின்ற பட்டம் ஏனாதி அப்படின்னு பட்டம் கொடுப்பாங்க. முற்கால பாண்டியர்கள் அவங்க தங்களுடைய தளபதிக்கு ஏனாதின்னு பட்டம் கொடுப்பாங்க. அது மாதிரி பிற்கால பாண்டியர்கள் தங்களுடைய படைத்தளபதிகளுக்கு மழவராயன் பட்டம் கொடுத்தாங்க. அப்படி போரில் தங்களுக்காக உயிர் துறந்த, தங்களுக்காக போராடி வெற்றி ஈட்டி தந்த, களத்தில் பின்வாங்காமல் போராடிய ஒரு பெரிய வீரன், அவருடைய பேர் மழவராயன். அதை தங்களுடைய சிம்மாசனத்துக்கு சொல்லிக்கிறாங்க. முனையத்தரையன்கிறது அதுதான். முனையத்தரையன், அரையன்னா சிற்றரசர்களுக்கு வழங்குகின்ற பெயர். முனையத்தரையன் முனைந்து செயல்படுகின்றவன். போர்க்களத்தில் பின்வாங்காமல், பின் கொடுக்காமல், வெற்றி எல்லாம் வீரமரணம் ரெண்டு தான். பின்வாங்கி ஓடுறதெல்லாம் கிடையாது. அது பாண்டிய படைகளுக்கு, அது பாண்டிய தளபதிகள் அது மாதிரி தான் இருந்தாங்க. அந்த தளபதிகளை தங்களுக்கு பணியாற்றியவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக பாண்டியர்கள் உருவாக்கியதான் அந்த அரியணை. ஒரு அரியணையை உருவாக்கி அந்த அரியணைக்கு பெயர் வைத்து இது முனையத்தரையன் அரியணை, இது மழவராயன் அரியணை அப்படின்னு பெயர் சூட்டினார்கள். ஏன்னா நன்றி கடன் திருப்பி செலுத்துறது, தனக்காக போராடியவன், தனக்காக களம் வீழ்ந்தவன், இதெல்லாம் பாண்டியர்கள் காட்டிய நன்றி கடன்.
அந்த நன்றி கடனுக்காக இப்படி அரியணைகளை மாறி மாறி அரசர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அந்த அரியணையில் அமர்வதுங்கிறது படை வீரர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும். மன்னன் தன்னை மதிக்கிறான், தன் தியாகத்தை மதிக்கிறான், போற்றுகிறான் அப்படிங்கிற போது இன்னும் படைகள் உற்சாகமாக போரிடும். அது ஒரு தலைமை பண்புக்கான அழகு. படைகளை விட்டுட்டு பாதியில் ஓடி போயிடுறதில்லை. தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால், ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஆபத்து நேர்ந்ததா அங்கேயே கைவிட்டு விட்டு ஓடி போறவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். சகஜமா தன்னை பார்க்க வருகிறார்கள், தனக்காக வருகின்றவர்களுக்கு ஆபத்து நேர்ந்துருச்சுன்னா அங்கேயே நின்று நிலைத்து நிற்பவன் தான் தலைவன். அதை பாண்டியர்கள் உதாரணமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ ஓடி போகிறவங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரி, அது வேற கதை. அதை விட்டு நம்ம சொல்ல மறந்த கதைக்கு வருவோம். இந்த சொல்ல மறந்த கதையில் இப்படி ஒரு சம்பவம் உண்டு. பாண்டியர் வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் உண்டு. பாண்டியர்களின் நன்றி குணத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பாண்டியர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஒரு அருமையான முன் உதாரணமாக வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் நாம் இந்த வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது. நம்ம வரலாற்றை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது வெறும் பொழுதுபோக்குக்கோ உங்களுக்கு ஒரு கதைக்காகவோ இல்லை எனக்கு வியூஸ் வரணுங்கிறதுக்காகவோ நான் இதை சொல்லவே இல்லை. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாழ்ந்தவர்களின் வாழ்க்கை வாழுகின்றவர்களுக்கு பாடம். நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் நமக்கான பாடம். ஸோ இந்த வரலாற்றை சொல்லும்போது அதிலிருந்து நாம் நல்லதை எடுத்துக்கணும். பாண்டியர்கள் இவ்வளவு நன்றி உணர்வோடு இருந்தார்கள். அது மாதிரி நாமும் நமக்காக உழைப்பவர்களுக்கு, நமக்காக பாடுபடுகின்றவர்களுக்கு, இல்லை நமக்கு ஒரு நல்லது செய்கின்றவர்களுக்கு பதிலுக்கு நன்றி உணர்வோடு காலமெல்லாம் இருக்கணுங்கிறதா இந்த வரலாறு உணர்த்துகின்ற பாடம். இதுபோல ஒரு நல்ல கதையோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.